தான் தர்கா கான்செப்ட் என்ன? அவங்க சொல்றது என்ன? ஒரு எம்எல்ஏ பார்க்க போறீங்க, ஒரு எம்பியை பார்க்க போறீங்க, டைரக்டா போயிட முடியுமா? போக முடியாது. அதனால என்ன பண்றோம், முதல்ல அவருடைய பிஏவை பார்க்குறோம், அவர்கிட்ட மூலம் தான் போறோம். இப்போ இதே நான் திருப்பி கேட்கறேன், ஒரு எம்எல்ஏ உங்களுக்கு டைரக்டா தெரியும், எல்லாம் உங்க பையன் எம்எல்ஏ, அப்ப நீங்க டைரக்டா பார்க்க முடியுமா? முடியும். அப்ப நாலேஜ் இருந்தா டைரக்டா பார்க்க முடியும். அப்ப எம்எல்ஏவே உங்களுக்கு டைரக்டா பழக்கமா இருந்தா பிஏ கிட்ட போய் எவனா போய் நிப்பானா? நிக்கிறவன் முட்டாள். இப்ப நடுவுல பிஏ வந்து உதாரணத்துக்கு நீங்களும் எம்எல்ஏவும் ஸ்கூல் ஃப்ரெண்டு, அப்ப எம்எல்ஏ பார்க்க போறீங்க, பிஏ வந்து நிறுத்துறான், இருங்க அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் போட்டேன், வாடா அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு, என்கிட்ட போயிட்டு வைப்பேன், நீ போய் சொல்றா இந்த மாதிரி வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன்னு சொல்றா. சொந்த அப்ப உள்ள போய் சொன்னா நடக்கும், முதல்ல உள்ள விடுப்பா, யாப்பா நீ போயிட்டு அவன் ஃப்ரெண்டுப்பா, அப்படிதான் நடக்கும். அப்ப அதே தான் அல்ல என்ன சொல்றான், நேரடியா நீங்க எல்லாரும் எனக்கு தெரியும், படைச்சேன் எனக்கு தெரியாதா? அல்ல சொல்றான், நான் ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் உங்களை படைச்சேன். அப்ப உங்களை படைச்சிட்டு உங்களை மறந்துட்டேனா? அல்லது உங்களை படைச்சிட்டு எனக்கு ஞாபகம் இல்லாம போயிருச்சா? என்ன ரீசன்? அப்போ அல்ல சொல்றேன், ஒவ்வொன்றும் நான் அறிந்தவனா இருக்கேன். அப்போ எனக்கே அறிவு இருக்கு. அந்த அறிவு இருக்கிற பட்சத்துல நீங்க எல்லாருமே எனக்கு பழக்கமானவர்கள் தான். நீங்க கேட்கிற ஒவ்வொரு துவா, நீங்க செய்யற ஒவ்வொரு செயல், உங்களுடைய ஒவ்வொரு நிமிடம் என்னால் கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ நீங்க எதுக்கு இன்னொரு கடவுளை தேடிக்கங்க? தேடுறதுக்கு ரீசனே